வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செந்தில் எலக்ட்ரானிக்ஸ். போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆம்பை வந்து நம்ம ரீஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் லுக்கு. இதில் எப்போதும் போல தான் வழக்கமாக முன்னாடி எல்லாமே கண்ட்ரோல் எல்லாம் வந்துடும். பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு எப்போதும் போல தான். இதில் வந்து ஒன்லி ஆக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த போர்டில் நமக்கு மாட்டல. இப்போ இண்டியில் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்துருவோம். இண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே ட்ரான்ஸ்ஃபார்மரு, அதில் வந்து எல்லா மெட்டீரியலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆனது, இந்த ஒரு போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் மட்டும் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது, அதனால் அதை மாற்றிட்டோம். இது ஒரு ஃபேன் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், 2 ஃபேன் பின்னாடி போட்டோம். இது வந்து நம்ம டிரைவர் செக்ஷன், அதாவது எல்இடி டிரைவர் செக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேப்பிங் இறக்குறதுனால நம்ம ஃபேனுக்கு, எல்இடி லைட்டுக்கு, அந்த வி மீட்டருக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எஸ்எம்பிஎஸ் தனியாக ஒன்று போட்டோம். ஒயரிங்லாம் பார்த்துக்குங்க, நீட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒயர் எதுவுமே வெளியில் தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், அதே ஆம்பு தான். நம்ம வந்து கேபினட்டையும் மட்டும் மாற்றி ஒயரிங்கெலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு செட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள், சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து ரியர் வைக்கிறேன். அடுத்து சென்டர் வைக்கிறேன். இது ஊஃபரு. இது மாதிரி உங்களுக்கு ஓல்டு ஆம்ப் எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு புது ஆம்ப் எதுவும் பண்ணணுன்னாலும் சரி, எப்படி கஸ்டமைஸாக உங்களுக்கு வேணுமோ சொல்லுங்கள், நீட்டாக ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.